Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமீன். என்னவா? நம்ம தான் சபை. எங்கே 2-3 பேர் கொடுக்குறோமோ அது சபை. அதே மாதிரி ஃபிசிக்கலான சர்ச்சும் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் தான் அவருடைய சபையா இருக்கும். ஸோ சபையை எடுத்துக்கொள்வார்னா என்ன அர்த்தம்? பில்டிங் எடுத்துக்கொள்றது இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரோட வருகையில் நம்ம அவருக்கு பிரியமா நடந்து கொள்ளுச்சு, அவருக்கு பாத்திரமா கனி கொடுக்குற வழக்க வாழச்சு, அவரோட ரகசிய வருகையில் சபையான நம்மளை அவர் எடுத்துக்கொள்வான்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அபிஷேகம் பெற்ற நமக்குள்ள ஆவியானவர் இருக்கார். அவர் சொல்லுகிறத காது உள்ளவன் கேட்க கடவுள். நம்மளுக்கெல்லாம் காது இருக்கான்னு கண்டிப்பா இருக்கு. அப்ப ஏன் இதை சொல்றாருனாக்க அந்த உணர்வு வேணுமா? அதாவது நம்ம நார்மலா பேசச்சு என்ன சொல்லுவோம்? நான் கூப்பிடுறேனே உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு கேட்போம். அப்பனா காது இல்லாமலையா இருக்கு? காது இருக்கு, இருந்தும் நம்ம அவங்க கூப்பிடுறத கவனிக்கல. அதனாலதான் ஆவியானவர் எச்சரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது சபை எப்படியா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுடன் கேட்க கடவன். ஸோ ஆவியானவர் நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை கேட்கறதுக்கு நம்ம உணர்வு உள்ளவர்களா, எப்போ ஒரு அலர்ட்னஸோட இருக்கணும். அவர் இடது பக்கம் போகாத, வலது பக்கம் போ, இப்படி பேசாத, இங்க போ, இது பண்ணு, ஒன்னொன்னு அவர் நம்மளோட பேசி நம்மளுக்கு உணர்வுள்ள ஆவியை தந்து நம்மளை நடத்துகிற ஜீவனுள்ள ஆவியானவரை நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு பிதாவின் சித்தம் என்னென்று அவர் நமக்கு போதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறதுனால, நம்மளை நித்தியத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிற தேவனா இருக்கிறதுனால, அவர் நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறத நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு அவரோட சத்தத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அலர்ட்டா இருக்கணுமா? அலர்ட்டா இருக்கிறச்சே தான் அவர் கூப்பிடுறது, அவர் சொல்றது நம்மளால கேட்க முடியும். வேற உலகத்தின் சத்தமோ இல்லை நம்மளோட மாம்சத்தின் சத்தமோ நம்ம சுயமும் அதுல அதிகமா கேட்கறச்சு ஆவியானோட சத்தம் நம்ம என்ன பண்றோம்? கேட்காதபடிக்கு நம்மள அது காது நம்மள எப்படி ஆக்கிடும்? மந்தமாக்கிடும், செவிடாக்கிடும். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவலா டெஃப் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆவியானோட சொல்றதை கேட்கறதுக்கு நம்ம தீவிரத்து எப்பவுமே இருக்கணுமா? அப்ப நம்ம அலர்ட்டா இருக்கணும். அப்படி இருக்கறச்சு என்ன அவர் சொல்றபடி கேட்டு நடக்கறச்சு அது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நித்தியத்துக்கு நேரா நம்மளை கொண்டு போய் விடும். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது ஆண்டவரே, சபைக்கு சொல்லுகிறது காதுடன் கேட்க கடவன் இருக்கு ராஜா. ஆண்டவரே, நீர் பேசும்போது உம்முடைய சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு தடை செய்கிற எல்லாவித பிசாசின் சத்தங்கள், மாம்சத்தின் சத்தங்கள், உலகத்தின் சத்தங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரை விட்டு விலகி போகட்டும். ஆவியானவரை உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்மை சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். அவர் சத்தத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அவர் சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படியிருச்சு. ஏசப்பா நாமும் உங்கள் நிமித்தம் மகிமைப்படும், என் நிமித்தம் மகிமைப்படும். காட் பிளஸ் யூ.